வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்னைக்கு செய்ய போகிறது லட்டு தான். ஆனால் சாதாரண லட்டு இல்லை, திருப்பதி லட்டு. நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லட்டு. என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பதி லட்டுக்கு இப்போ என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இது 1/4 கப்பு அரிசி மாவு, அதே 1/4 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான அளவு பால் 200 ml கிட்ட இருக்கும். அதை நான் ஃபுல்லாக விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அதுவும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இது 1/4 கிலோ கடலை மாவு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கடலை மாவு. ஸ்வீட்லாம் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற முன்னாடி வாங்கி வச்ச கடலை மாவை விட ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ பால் பத்தலை, பாக்கி உள்ளதுக்கு நான் வாட்டர் சேர்த்து கரைச்சிக்கிறேன். இது இப்போ நல்லா கரைச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூனே விட்டுட்டேன். இதுவும் நல்லா கரைச்சிட்டு இந்த அளவுக்கு இருக்கட்டும். மாவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் கெட்டியாக மட்டும் இல்லாமல் இருக்கட்டும். இப்போ நான் கேஸில் ஆயில் வச்சுருக்கேன். அது ஒன்று நல்லா ஹீட் ஆனோன்னு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். லட்டுக்கு எப்போதுமே ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சரியாக புரியாது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் எடுத்துக்கலாம் மாவு. நம்மளோட சாதாரண நம்ம லட்டு பண்ணும்போது இது 3/4 பதம் வெந்தால் போதும். ஆனால் திருப்பதி லட்டு நம்ம செய்யும்போது நல்லா ஃபுல் பதமே வெந்திருக்கணும். அது நல்லா வேகட்டும். இது இப்போ நல்லா ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு. நான் எடுத்துக்கிறேன். கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பூந்தி பொரிக்கும் போது அது ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் ஆக்கிக்கலாம். அதை மாதிரி இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பூந்தி பண்ண உடனே இதை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2வது நம்ம இதில் மாவு இதாக்கணும்.
இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ என்ன ரெட் கலரில் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அரிசி மாவு, ஜீனி, பால் எல்லாம் சேர்த்துட்டு தான் நம்ம பண்ணுறோம். அதனால இந்த கலரில் தான் இது வரும். இதே மாதிரி பாக்கி உள்ளதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். திருப்பதி லட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும். அதனால இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு நைஸாக ஒரு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் நம்ம வந்து நெய்யில் பொரிச்சிட்டு இந்த லட்டு இதில் போட்டுக்கலாம். வாங்க. இப்போ கடாய் ஒன்று சூடாயிடுச்சு. நான் நெய் விட்டுக்கிறேன். நம்ம நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு வந்து நெய்யிலே தான் பொரிச்சு எடுப்பாங்க எல்லாமே. நெய் ஒன்று சூடாகட்டும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவு வறுபட்டா போதும். நம்ம கொஞ்சம் திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெய்யோடு சேர்த்து அதில் விட்டுடலாம். இப்போது இது கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது வெள்ளரி விதை, அதுவும் போட்டுக்கலாம். இது ஒரு 5 ஏலக்காய் வந்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து பச்சை கற்பூரம். இது வந்து கண்டிப்பாக திருப்பதி லட்டுக்கு நம்ம பண்ணும்போது இது கண்டிப்பாக சேர்க்கணும். இதுவும் ஏலக்காவும் தான் அந்த வாசனையை கொடுக்கறது. இப்போ நம்ம சுகர் பாகு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 கிலோ கடலை மாவு எடுத்து நம்ம லட்டு செஞ்சுருக்கோம். அதுக்கு 1/2 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். இது வந்து முழுகிற அளவு தண்ணி விட்டால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இது போதும். இந்த வாட்டர்லேயே இது கரைஞ்சிக்கும். நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். முதல் கம்பி பதம் வர்ற அளவு இருக்கட்டும். சுகர் ஒன்று கரையட்டும். இப்போது சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நீங்கள் சப்போஸ் லட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ சுகர் வந்து கம்மியாகவும் நம்ம பண்ண பூந்தி நிறையா இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா சுகர் பாகு தனியாக வச்சு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் பூந்தி கம்மியாக போயிட்டு சுகர் இருந்தாலும் அதே மாதிரி பூந்தி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கூட இதில் நெய் விட்டுக்கிறேன். இப்போது
நம்ம செஞ்சு வச்ச பூந்தி எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பாகு வந்து நல்லா உறிஞ்சிடும் எல்லாத்தையும் பூந்தியை. இது 1/2 hour ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி வைக்க வேண்டாம். ஏன்னா மூடி வச்சிங்கன்னா வேர்த்து விட்டுரும். அப்போ அந்த தண்ணி ஆயிடுச்சுன்னா லட்டு சீக்கிரம் வீணாக போயிடும். ஓப்பன்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கூட நம்ம நெய் விட்டுக்கலாம். நம்ம சாதாரணமாக பண்ணுற லட்டுக்கு கூட இவ்வளோ நெய் தேவைப்படாது. ஆனால் நம்ம திருப்பதி லட்டுக்கு கொஞ்சம் நெய் போட்டு பண்ணினா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இப்போவே நல்லா பிடிச்சிருச்சு, இறுக ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி ஒரு வாட்டி கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. நம்ம 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு ஆறி இருக்கு, நல்ல சூடு இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நான் சின்ன சைஸாக தான் உருட்டுறேன் எல்லாத்தையுமே. ஆற ஆற பார்த்தீங்கன்னா லட்டு நல்லா இறுகிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். சூடாக இருக்குது, அதான் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ எல்லா லட்டுவும் பிடிச்சிட்டேன். எனக்கு வந்து 22 லட்டு கிட்ட வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.